டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் போத் இன்டர்வியூ ஒன்று நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நம்ம டிஎன்பிசிலேருந்து நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் நம்ம சேனல் கேண்டிடேட்ஸ் ஒரு சில கேண்டிடேட்ஸ் இந்த சிலபஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுங்க சார் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 த ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இப்போ பழைய சிலபஸ் வந்து நியூவாக அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுதான் பேப்பர் 1க்கான த கம்ப்ளீட் சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி, ஸோ 2 பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட் ஏல உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு போட்டு ஒரு 6 யூனிட்ஸ். அந்த 6 யூனிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ். பார்ட் பியில் த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரீசனிங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25. அப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 75, பார்ட் பியில் 25, 100 கொஸ்டின்ஸ். இது எந்தெந்த யூனிட்டில் எப்படி கவர் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஃபார் ஆல் போஸ்ட் இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டிஸ், லா இது மாதிரி படிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இது கண்டிப்பாக இந்த சிலபஸ் அப்டேட் வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அப்கமிங் 2025 ஆனுவல் பண்ண போய் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த சிலபஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஏன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்கமிங் நோட்டிஃபிகேஷனில் இதே சிலபஸாக கொடுக்க போகிறாங்க. அதனால் நமக்கு என்ன ஃபியூச்சர் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பற்றி பார்க்கலாம். இந்த பார்ட் ஏல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதில் ஜென்ரல் சயின்ஸ்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா. இது வந்து யூனிட் 1ல் ஜென்ரல் சயின்ஸ். யூனிட் 2ல் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் வந்து 5 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5 + 5 10 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம் இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லாம் அது வந்து யூனிட் நம்பர் 3. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். ஸோ இதோட 20. அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி 15. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 35. இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின்ஸ். இது கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஈஸியாகிற ஒரு டாபிக். கண்டிப்பாக இதுலேயும் கவர் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் நம்பர் 5ல் 20 கொஸ்டின்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 35. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அப்போ இப்போ 55 ஆகிடுச்சு. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 6 இதில் ஒரு 20. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 75 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இனிமேல் நடக்க போகிற டெக்னிக்கல் சர்வீஸ் கோட் நம்பர் 503 போத் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற 75 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 6 யூனிட்ஸாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கன்டினியூ பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் பி நான் ஆல்ரெடி சொன்ன பார்ட் ஏல 75, பார்ட் பியில் 25. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூட் வித் ரீசனிங். இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், ஸோ விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ். ஸோ இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த குரூப் 2, இந்த குரூப் 4 எல்லாத்துக்குமே இந்த ஆப்டிடியூட் வந்து விச் இஸ் காமன். அதனால் ஆல்ரெடி குரூப் 4, குரூப் 2 படிக்கிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ முன்னாடியே படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஸோ அப்டேட்டட் டாபிக் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்களா போதும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 to 80% வந்து விச் இஸ் காமன் ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்டு குரூப் 4 சிலபஸ். அதனால் ஆல்ரெடி படித்த கேண்டிடேட்ஸ் இல்லை இதுக்கு நான் கம்பைண்டாக குரூப் 4 குரூப் 2 படிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் இந்த ஆப்டிடியூடுன்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் தம் எக்ஸாம் கவர் ஆகிறதால ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியுது. இதுதான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ண சிலபஸோட டீட்டெயில். இது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னா நான் இன்டர்வியூக்கும் இதே சிலபஸ் தான். சிலபஸும் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அஃபீஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சிலபஸ் செக்ஷனில் போனீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து அவைலபிள். ஸோ அதனால் ஜென்ரல் இது வந்து பேப்பர் 1க்கான சிலபஸ். பட் பேப்பர் 2 இன்னும் ரிவைஸ் பண்ணலை. பட் கூடிய விரைவில் அதுவும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பற்றி ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.